சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாக இளம்பெண் ஒருவரிடம் ஆசை வார்த்தை கூறி 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாவி பெண்ணை நம்ப வைத்து கல்லா கட்டிய நபர் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அப்பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்துள்ளார். அதில் சம்பளம் குறைவு என்பதால் வேறு வேலை வாய்ப்பை தேட ஆரம்பித்துள்ளார். அப்போது OLX எனும் இணையதளத்தில் விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். அந்த விளம்பரத்தில் திரைத்துறையில் அழகுக்கலை நிபுணர் வேலை வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதற்கு மாத சம்பளமாக 60,000 ரூபாய் வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. முத்தாய்ப்பாக முன் அனுபவம் ஏதும் தேவையே இல்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல சம்பளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சற்றும் தாமதிக்காமல் அந்த இளம்பெண் விளம்பரத்தில் இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். எதிர்முனையில் சுரேஷ் என்பவர் பேசியுள்ளார். திரைத்துறையில் தனக்கு பலரை தெரியும் என கூறிய சுரேஷ், மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கான தேவை அதிகம் உள்ளதாக ஒப்பனை செய்யாத குறையாக அளந்து விட்டுள்ளார். அதிக டிமாண்ட் உள்ள வேலையை உறுதி செய்ய முன்பணமாக 7 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்ற குண்டையும் தூக்கி போட்டுள்ளார். இருந்தபோதும் நல்ல வேலை என்ற ஆசையில் அந்த பெண்ணும் தனது சேமிப்பு உட்பட பலரிடம் கடன் உடன் வாங்கி கட்டியுள்ளார். பின்னர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து பல தவணையாக சுரேஷுக்கு 6,12,540 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். இதையடுத்து சுரேஷிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வராமல் இருந்துள்ளது. சந்தேகமடைந்த பெண் அவரின் எண்ணிற்கு அழைத்த பொழுது பிறகென்ன, வழக்கம் போல் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததை அறிந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண் சைபர் குற்றப்பிரிவு இணையதளத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கோவையில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து வங்கி பரிவர்த்தனை மற்றும் செல்போன் சிக்னல் அடிப்படையில் மோசடி நபர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பதுங்கியிருந்தது உறுதியானது. உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் 53 வயதான சுரேஷ்குமாரை கைது செய்தனர். அத்துடன் அவரிடம் இருந்து செல்போன்கள், சிம் கார்டுகள், பல்வேறு ATM கார்டுகள் மற்றும் காசோலைகளையும் பறிமுதல் செய்தனர். சுரேஷ்குமாரும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் என்பது அம்பலமாகியுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட சுரேஷ்குமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாக அப்பாவி பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆட்டையை போட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.